ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 14 ஸ்டோன் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 3 ஸ்டோன் ஸ்டெயினை எடுத்து லைன் பை லைனாக ஒட்டி வச்சுருக்கேன். லைட்டாக க்ளூ போடுங்க, ரொம்ப க்ளூ போடக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்க, இதில் டைப் 1, டைப் 2, டைப் 3 3 டைப்ல இதில் ஒர்க் பண்ணலாம். நான் டைப் 1ல எப்படி ஒர்க் பண்ணலான்னு காட்டுறேன். டைப் 1க்கு வந்து ஜரி எடுத்திருக்கேன். ஜரியில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு காட்டுறேன் பாருங்க. பஞ்ச் பண்ணி ஜரியை வெளியே எடுத்துக்கிறேன். ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு இந்த 2 ஸ்டோன் செயினுக்கும் எடை கேப் இருக்குது பாருங்க, அங்கே கொண்டு பஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டோன் செயின் வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு பெரிய செயின் போடுறேன். நெக்ஸ்ட் அதோட கேப்ல கீழே வர்றேன். இப்போ இந்த செயின் கவர் ஆகிற மாதிரி ஒரு சின்ன செயின் போடுறேன். அதோட கேப்ல மேல போறேன். இதே மாதிரி போட்டுட்டு வரோம். அது செயினுக்குள்ள போறோம். அந்த ஸ்டோன் எவ்வளவு லென்த் இருக்குதோ அந்த அளவு ஒரு செயின் போடணும். இந்த அளவு ஒரு செயின் போட்டா அந்த ஸ்டோன் கவர் ஆயிரும். இதுதான் டைப் 1. இங்க நாட் போட்டுக்கிறேன். இப்போ டைப் 2 எப்படி போடலாங்கிறது பார்க்கலாங்க. டைப் 2க்கு நான் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். டைப் 1க்கு என்ன பண்ணமோ அதே தான் டைப் 2க்குமே, ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். எப்படின்னு பாருங்க. சில்க் த்ரெட் எடுத்துட்டேன். ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பாருங்க, டைப் 2 எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றேன். டைப் 1க்கு என்ன பண்ணமோ அதே தான் டைப் 2க்குமே, கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். இது ரெண்டுக்கும் இடையில கரெக்டா பார்த்து கொண்டு வரணும். இதே மாதிரியா அந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, ஆப்போசிட்ல மறுபடியும் போகணும், கீழேயே வரணும். மேல என்ன பண்ணமோ அது ஆப்போசிட்டாவும் திருப்பி பண்ணிட்டே வரணும். இங்க வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இந்த 2 பக்கமுமே நம்ம போட்டதுனால ஹோல்ஸ் வந்திருக்கும். அந்த ஹோல்ஸையும் நம்ம கவர் பண்ணணும். கவர் பண்றேன்னா என்னன்னா, 2 பக்கம் செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் மறையிற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். இந்த எட்ஜ் வந்ததுன்னா ஆப்போசிட்ல ஒரு லாக் போட்டு திரும்பினீங்கன்னா ஷார்ப் எட்ஜ் வந்துடும்.
எடுத்து அதை பிடிச்சிட்டு கீழே இழுத்தீங்கன்னா லாக் ஆயிரும். இப்போ டைப் 3 எப்படி போடலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, பஞ்ச் பண்ணிட்டு ரிட்டன் அதுலயே கீழே வந்து லாக் வைக்கிறோம். சைடு போறோம், மேல போய் பஞ்ச் பண்றேன், ரிட்டன் கீழேயே வந்து இங்க ஒரு லாக் பஞ்ச் பண்றேன். கீழே வந்து இங்கேயும் ஒரு லாக் வைக்கலாம், இல்லைன்னா மேல போய் பஞ்ச் பண்ணி கீழே வந்து இங்க வந்து ஒரு லாக் வைக்கலாம். இது வந்து நீங்க பிளவுஸ்க்கு யூஸ் பண்றப்ப இந்த டைப் யூஸ் பண்ணுவீங்க. அர்ஜென்ட்டா குயிக்கா முடிக்கிறதுக்காக நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுவோம். கீழே இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு போறோம், மேல போய் பஞ்ச் பண்றோம், அப்படியே ரிவர்ஸ் வந்து இங்கேயும் லாக் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா சைட்ல வந்தும் லாக் வைக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா மேல போயிடலாம். இந்த மாதிரி 3 டைப்ல ஸ்டோன் செயின் நம்ம கவர் பண்ணலாம். இந்த 2 டைப்பு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து பிளவுஸ்க்கு வந்து ஸ்பீடாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இது சிம்பிளான பிளவுஸில் வந்து பாட்டமில் வந்து ஸ்லீவ்ல எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணோம்னா கலரில் அழகாக இருக்கும். இதே மாதிரி எனக்கு ஒரு 3 ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு எனக்கு நீட்டாக மாதிரி போட்டு காட்டுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.